முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. நமது பாரத தேசத்து மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று கருடன் விசைவது எனும் குருடிமலை திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது. வைமுத்தூர் சின்ன தடகம் என்ற ஊருக்கு அருகில் உள்ள இந்த மலையே குருடிமலை என்று அழைக்கப்படுகிறது. மலை உச்சியில் ஒரு காலத்தில் கோவில் இருந்தது, தற்பொழுது இல்லை. காடுகள் சுற்றிய மலை, மலை உச்சியில் ஒரு நீர் சுனை உள்ளது. இதுவே இந்த திருக்கோயிலில் குறிப்பிடப்படக்கூடிய மதுர நதி என்ற நதியாக இருக்கலாம் என்கிறார் நமது பதிப்பாசிரியர். ஒரு காலத்தில் தமிழ் புலவர்கள் பொதுவாக வறுமையில் பாடினார்கள். செல்வந்தர்களை புகழ்ந்து பாடி பரிசில் பெற முனைந்தார்கள். உலகோரை பாடுதல் தகாது என்று அருணகிரியார் இந்த பாடலிலே பாடுகிறார். பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து. கரிய புயலன கமலமணியன உலகோரே கருடன் இசைவர் கரிய புயலன கமலமணியன உலகோரே கதறியவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழிகளை நாடி செவியில் நுழைவர கவி பாடி திருடி ஒரு படி நெருடி அறிவில செவியில் நுழைவர கவி பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிது உணர்வதை அறிய அவர் சில புலவர் மொழிவது சிறிது உணர்வதை அறியலே வருடையினமது முருடு படும் அகில் மரமும் மருதமும் அடிசாய வருடையினமது முருடு படும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரகினு நதி பெருகி வகை வகை குதிப்பாயும் மதுரங்கெனு நதி பெருகி இரு கரை வழிய வகை வகை குதிப்பாயும் குருடி மலை உரை முருகா குலபட குவடு தவிடழ மயிலேரோ குருடி மலை உரை முருகா குலபட குவடு மயிலேறும் குமர குருபர திமிர தினகர குறைவிலி மயவ பெருமாள குமர குருபர திமிர தினகர குறைவிலி மயவ பெருமாள திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிது உணர்வதை அறிகலே குமர குருபர திமிர தினகர குறைவிலி மயவ பெருமாளே. கருடன் மிசைவரு கரிய புயலென கமல மணியென உலகோரை. கருடன் மேல் வருகின்ற கருமேகம் போன்ற திருமால் நீ என்றும், தாமரை பதுமநிதி மணி சிந்தாமணி நீ என்றும் உலகத்தவரை கதறி அவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழிகளை நாடி கூச்சலிட்டு பாடி பாடலில் பாடப்படுபவருடைய பெயரை வைத்து அழைத்து மனத்தில் மிக்க கருத்துடன் பழைய செஞ்சொற்களை தேடியும் திருடி ஒரு படி நெருடி அறிவிலர் செவியில் நுழைவன கவி பாடி திருடியும் ஒரு படியளவுக்கு திரித்து அப்பாடலில் அமைத்தும் அறிவில்லாதவருடைய செவியிலே நுழையும்படியாக பாடல்களை பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே. திரிகின்றவர்களாகிய சில புலவர்கள் கூறும் நெறியை சற்றேனும் உணரும்படியான வழியை அறிந்திலேன் நான். வருடை இனமது முருடு படுமகில் மரத மருதமும் அடிசாய
மலையாட்டின் கூட்டமும் கரடு முரடு உள்ள அகில் மரமும் மருத மரமும் அடிபெயர்ந்து சாயும்படி மதுரம் எனு நதி பெருகி இருகரை வழிய வகை வகை குதிப்பாயும். மதுரம் என்னும் ஆறு பெருகி 2 கரைகளும் வழிய பல வகையாக குதித்து பாய்கின்ற குருடி மலையூரை முருக குலவட குவடு தவிடேழ மயிலேறும். குருடிமலையில் விற்றிருக்கும் முருகனே, சிறந்த வடமலை கிரௌஞ்சம் தவிடுபொடியாய் தூளெழ மயில் ஏறும் குமர குருபர திமிர தினகர குறைவியில் இமையவர் பெருமாளே. குமரனே, குருபரனே, இருட்டுக்கு அஞ்ஞான இருளுக்கு தினகர ஞான சூரியனே, குறைவில்லாத தேவர் பெருமாளே, சில புலவர்கள் கூறும் நெறியை சற்றேனும் உணரும்படியான வழியை அறிந்தேன் நான். மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியின் வரி குன்றன நிமிர்ந்து நில் சிதையா நெஞ்சுகொள் என்னும் சூத்திரமே பாரதியின் வாழ்க்கையை நமக்கு வழங்கும் பாடம். வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய பொழுதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்த மகாகவி பாரதியார். நிமிர்ந்து நில், குன்றன நிமிர்ந்து நில், உறுதி கொலையாது நிமிர்ந்து நில், எதற்கும் அஞ்சாது நிமிர்ந்து நில், ஆண்மையுடன் நிமிர்ந்து நில், ஏறு போல் நிமிர்ந்து நட என்றெல்லாம் பாரதி கூறுகிறார். இவை பாரதிக்கு உரிய தனி சிறப்பான சொற்களாகும். குன்று எதற்கும் அஞ்சாது அசையாது, இடி மழை பேய் காற்று முதலிய எதற்கும் அஞ்சாமல் அசையாமல் எத்தனை தாக்குதல் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கும். எதற்கும் அஞ்சாது துணிவுடன் நிமிர்ந்து நிற்பதற்கு குன்று போல் நின்றான் என்பது உவமையாகும். தொலை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூரவென்று தள்ளி குன்றன நிமிர்ந்து நிற்கும்படி பாரதி நமக்கு கட்டளையிடுகிறார். பயத்தை கொன்று பகையை வென்று குன்றன நிமிர்ந்து நிற்க கூறுகிறார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் கொண்டு கூனி குறுகி குனிந்து நிற்பது அடிமைத்தனமாகும். இதை பாரதி வெறுத்தார். அத்தகைய எழுநிலையை நீக்கி குன்றென நிமிர்ந்து நிற்கும்படி கூறுகிறார் பாரதியார். அநீதிகளையும் கொடுமைகளையும் எதிர்த்து தர்மம், சத்தியம், சுதந்திரம், அறிவு என்பவர்களை போற்றிட குன்றென நிமிர்ந்து நிற்க கூறுகிறார் பாரதியார். அவிப்பிராட்டியின் ஆத்திசூடியின் 18ஆம் வரி இடம்பட வீடியடேல், உன் தேவைக்கு மேல் வீட்டை பெரிதாக கட்டாதே, சிறுகு கட்டி பெருகவாள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பவை பழமொழிகள். அவை நம் வீட்டுக்கும் பொருந்தும். ஒரு தலைமுறை முன்பு அடையாளமாக பேசப்பட்ட பல அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான வீடுகள் இன்று விளக்கு கூட ஏற்ற வழியின்றி இருளிலே அடைந்துள்ளதை ஒவ்வொரு கிராமங்கள் நகரங்களிலே காணலாம். தேவைக்கு மேல் ஆடம்பர ஆசைகளுக்கு இடம் தந்து வீணாய் கிடக்கும்படி வீட்டை பெரிதாக கட்டி பின்பதை பராமரிக்க வழியின்றி தவிக்கும் பலரும் உண்டு. கைமீறி பிறர் மெச்சுவதற்காக கடன்பட்டு தேவையற்ற ஆடம்பர அலங்கார பொருட்களால் வீட்டை நிறைத்து அதன் பொருட்டு அல்லல் படுபவரும் ஏராளம். வீட்டை கட்டுவது என்பது எத்தனை செலவும் சிரமமும் நிறைந்ததொரு செயலோ அதே போன்று அதை பராமரிப்பதற்கும் பணம் தேவைப்படும். இன்று வீடு என்பது வசிப்பதற்கான இடம் என்பதை கடந்து சமூக அந்தஸ்தின் அடையாளமாக மாறிவிட்டது. உறவுகள், அதிகாரம், செல்வாக்கு இவற்றின் பொருட்டு மதிப்பளிக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்களால் உண்மையில் பயன் எதுவும் இல்லை. அவர்களது அங்கீகாரத்துக்காக வீண் செலவு செய்தல் முட்டாள்தனம். பிறரால் மதிக்கப்படுதல் என்பது குணநலன் மற்றும் பண்புகள் சார்ந்து இருத்தல் நலம். நமது குணத்தின் பொருட்டு மதிப்பளிக்கும் உறவினர் நட்பு வட்டத்தை மட்டும் கவனமாக பேணுதல் நல்லது. அந்த எண்ணிக்கை சொற்பமாக இருந்தாலும் இறுதி வரை உடன் இருக்கும். தேவைகளை சுருக்கி எளிமையாக தூய்மையுடன் பகட்டின்றி வாழ்தலே சிறப்பானது. ஆடம்பர ஆசைகளுக்கு ஒருபோதும் இடம் தரக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் தெரிவு செய்யும் பொழுது அதன் பயன்பாட்டு தன்மையின் அடிப்படையே முன்னிறுத்தி தெரிவு செய்தல் வேண்டும். வீடு என்பது வெறும் பகட்டான ஆடம்பர பொருட்களால் அல்ல, அன்பால் கட்டப்பட வேண்டும். எளிமையே என்றும் அழகு, எளிமை என்பது இயல்பாக இருத்தல். அடுத்த பதிவிலே தொடருவோம். அவ்வை பிராட்டி திருவடிகள் போற்றி, பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி.